கிராண்ட் ஃபினாலே ஒரு வழியா தொடங்கிருச்சு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. 2 பேர் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டாங்க. கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போக போறது யாரு? பார்வதி அண்ட் கமருதீனோட பிக் அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கிராண்ட் ஃபினாலேக்கு வந்தாங்களா இல்லையா, கிராண்ட் ஃபினாலே என்னென்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. எவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கிராண்ட் ஃபினாலேக்காக தான். ஒரு சைடு இந்த சீசன் மேல நம்ம விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு லைவ் கட் பண்ண போறேன், ஜியோ ஹாட் ஸ்டார்ல இதுக்கப்புறமேட்டு லைவ் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பேசும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. 106 நாள் நம்மளுமே பேசியிருக்கோம்டா, டெய்லியுமே உங்க கூட நானுமே பேசியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ போடுவேன், காலைல 4 மணிக்கு வீடியோ போடுவேன், 7 மணிக்கு வீடியோ போடுவேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ரொம்ப க்ளோஸ் கனெக்டா அந்த எனக்கே எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உள்ள இருக்க கண்டஸ்டண்டா இருக்கட்டும், பிக் பாஸ் டீமுக்கு கண்டிப்பா எமோஷனா இருக்கும். ஆனா அந்த ஃபைனலிஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அசீம் சீசன்ல பார்க்கும்போது இந்த சீசன் 3 பேரோட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இதை ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு கப்பு மேல வருது, இவங்களை ட்ராலியில இப்படி தூக்குறாங்க, தூக்கிட்டு 3 பேர் போறாங்க, சிவன் விக்ரம் அவங்க எல்லாம் போறாங்க. அசீம் பார்க்கும்போது அப்படி இருக்கு, டே வேற லெவல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவு எந்த ஒரு இடத்துலயுமே ஹைப்பே கிரியேட் ஆகவே இல்லை. ஹைப் கிரியேட் ஆன 2 இடங்கள்லாம் பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காணாவினத்தை பொட்டி எடுத்த மூமெண்ட் தான். மற்றபடி வேற எந்த இடத்துலயுமே ஹைப் கொடுக்கவே இல்லை. இந்த சீசன் ஆல்மோஸ்ட் ரெட் கார்டு வாங்கியிருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் தான். மேபி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு பூம் கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆகி பார்வதி அண்ட் கமருதீன் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கி இருந்திருக்க மாட்டாங்க. மேபி ஃபைனலிஸ்டா கூட வந்திருப்பாங்க. கானாவினத் பொட்டியை கூட எடுத்திருக்க மாட்டாரு. கமருதீன் தடுத்திருப்பாரு. ஆனா அப்படியே தலைகீழாயிடுச்சு. இவங்க எவிக்ட் பண்ணி விட்டானுங்க பாட்ருமான. அவன் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காப்ல, பிக் பாஸ் இந்த சீசன்ல நான் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கடுப்பு தான் வருது. இப்ப கிராண்ட் ஃபினாலே பாத்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனது யாரு அப்படின்னா விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காங்க. என்னடா அண்ணன் ரோட்ல லாஸ்டா இல்லையா, அவர் கொஞ்சம் முன்னாடி 3ஆவது இடத்துல இருக்காரு, அவர் எப்படி எவிக்ட் ஆனு சொல்லிட்டு கேட்கலாம். அதான் முன்னாடியே சொன்னேன்ல, அரோராக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் கன்ஃபார்ம் சொல்லிட்டு நான் நேற்றையும் சொல்லிட்டேன். 3 நாள் என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி விக்ரம் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிக்டா பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் போன சீசன் மாதிரி கிடையாது. 3 பேர் ஸ்டேஜுக்கு போறது கிடையாது. 2 பேர் தான் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள எவிக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆன பிறகு திரும்பி கொஞ்ச நேரம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகிறாங்க. ஸ்டில் அரோரா எவிக்ட் ஆயிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவன் வெங்காய ஸ்டார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்காரு. அதே மாதிரி திவ்யா அவர்கள் இருக்காங்க. 2 பேரும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறாங்க. யாருக்கு கை தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். திவ்யா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க. வினோத் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீசன் கூட ஹைப்ல போயிருந்திருக்கணும். ரன்னரப்பா திவ்யா வந்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச எல்லாமே மாட்டாதான் இந்த சீசன் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கமருதீன் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்காப்ல. கமருதீனை கூப்பிடும் போது சரியான கிளாப்ஸ், அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட பாத்தீங்கன்னா கமருதீன் வந்திருக்காரு. வேற லெவல் கிளாப்ஸ் இருக்கு. 2 உருட்டுகள் போயிட்டு இருக்கு. ஒண்ணு, பார்வதிக்கு இவங்க அப்ரோச் பண்ணதாகவும், பார்வதி மூவி ஷூட்ல பிஸியா இருக்கதாகவும் ஒரு அப்டேட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பார்வதி எடுக்கல, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒண்ணு. இன்னொன்னு பார்வதி வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட் உருட்டுக்களும் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கு இவங்க அப்ரோச் பண்ணி அவங்க வரலைன்னு சொன்னாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் சேலரி எதுவுமே போயிருந்திருக்காது. அது பெருசு இல்லை அப்படின்னா, விஜய் டிவியோட கான்டாக்ட் தேவையில்லை அப்படின்னா பார்வதி என்ன வேணா பண்ணலாம். இன்னொன்னு மேபி இவங்க ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்தா இந்த எல்லாம் கலந்துக்கூடாது. இவங்க அப்ரோச் பண்ணா வந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும் போது அவங்க வராம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. மேபி அவங்களோட ஃபேண்டம் எல்லாம் கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறது தோணுது. மேபி தகவலே அவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்வதி உள்ள வரவே இல்லை. கமருதீன் மட்டும்தான் உள்ள இருக்காரு கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல. அதாவது அந்த மகத் ஒரு தடவை ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ பாத்தீங்கன்னா மகத் அவர்கள் திரும்பி வந்திருப்பாரு. அவர் போன்ல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் விஜய் சேதுபதிக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கண்டஸ்டன்ட்லாம் வெளியில போய் எனக்கு திட்டினா கூட பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னார்ல. அதனால அவர்லாம் ஈஸி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு. கம்மு எப்படி இருக்கீங்க கம்மு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கம்முன்னு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எந்த திட்டியோ பிரச்சனை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
யாரெல்லாம் அவங்க கூட பிரச்சனையோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசி எல்லாம் முடிச்சிருவாங்க. இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வாட்டர்மெலான், அப்புறமேட்டு கானா வினோத், சாண்ட்ரா, இன்னும் ஒரு சில பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க. 2 பேர் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போறாங்க. கமருதீன் வந்து உள்ள இருக்காரு, பார்வதி ஸ்டில் வரவே இல்லை அப்படின்ற பத்தி தான் அப்டேட் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த சீசனோட டாப் 5 கண்டஸ்டண்டா இருந்தது யார் அப்படின்னா சாண்ட்ரா, விக்ரம், அரோரா, திவ்யா, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள். டைட்டில் வின் பண்ண போறது திவ்யா. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வின் பண்ணவே இல்லை திவ்யா. அப்புறமேட்டு சபரி வந்து ரன்னர் அப். 3வது இடத்துல அரோரா. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் 4வது இடம். நம்மளுக்கு எவ்வளவு இதா இருக்கு. ஆனா யாரோ வர வேண்டியது இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. இந்த சீசனை பத்தி நிறைய விமர்சனங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் தான் விஜய் டிவி கடைசி சீசன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா அல்டிமேட் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலுமே இருக்கு. அதுல வந்து இந்த 4 சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பார்வதி அண்ட் கமருதீன் கன்ஃபார்ம் வருவாங்க. அதுல வேற லெவல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதுவே இவங்க வந்து ட்ரெஸ்ஸு கூட வாங்க காசு இல்லாம பட்ஜெட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டா தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் ஆரம்பிக்கலாமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.